மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா மாடெல்லாம் கழுவலாம். ஆனா நாளைக்கு பொங்கல் வைக்கணும்ல, வந்திருக்கோம். இப்ப இங்க வந்து தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படியே மெதுவா போய் பார்க்கலாம். பான்னு சத்தம் கேக்குது. மழை வேற துளி விழுகுற மாதிரி இருக்கு. அப்படியே கழுவிட்டு இருக்கிறாங்க. இப்ப மாடு வந்து கழுவிட்டு இருக்கிறாங்க. நாங்க பையன் கழுவிட்டு இருக்கிறானுங்க. என் பையன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இவனுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் வேலை செய்யறதே அதிசயம். அது இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்படியோ வந்து மாடு கழுவுறதுக்கு வந்துடுறாங்க. அது வரையில சந்தோஷமா தான் இருக்குது. இன்னைக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது அப்படியே லைவாவே நீங்க வந்து பாருங்க. சும்மா நாங்க வந்து தோட்டத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பாட்டிக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் வைக்கணும்ல இல்லைங்க. இந்த ஓரளவுக்கு நாங்க எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இப்படி இருக்கதா வீடியோக்கு ஹாய் சொல்றது ஓடி அதத்தான் அவனு சொல்றியா? உங்க வீட்டு பையனை எங்க வீட்டு புள்ள இழுத்துக்கிட்டு ஓடி சொன்ன எங்க வீட்டு புள்ளையா பையனா அது? எங்க மாடு ஆடு அதே மாதிரி ஆத்தாவங்க ஆடு மாடு எல்லாமே ஒரே பட்டியல தான் நிக்குதுங்க. அதனால எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் நாங்க வந்து பொங்கல்லாம் வைப்போம். ஆத்தாவும் மச்சானும் தான் வந்து மெயினா பாத்துக்கிறாங்க. நம்ம வந்து அடிக்கடி மேக்கப் ஓடிடுவோம். டேய் என்னடா பண்றீங்க சொல்லு. நானே டேய் என்னடா பண்றீங்க சொல்லு. டேய் என்னடா பண்றீங்க சொல்லுங்க. சொல்ல மாடே வராது. அது சண்டை வந்தா அப்படி போகுமா? சண்டை வந்தா வாடா போடா இல்ல சண்டை வந்தா எப்படி என்ன பண்றீங்க அப்படி வருமா? வாடா ஓடன்னு நான் இப்ப என்ன சொன்னேன்? நீ சொன்ன டேய் என்ன டேய் என்ன பண்றீங்க உன்னை கூப்பிட்டு அவன் சொல்லிட்டேன். நீ வச்சுட்டேன் பெரிய போல அப்படி இல்ல. ஒரு அம்மா அப்படித்தான் இன்ஸ்டாகிராம்ல பேசு. எனக்கு அந்த என்னடா பண்றீங்க அப்படி இங்க பாரு. டேய் என்னடா பண்றீங்க அப்படி பேசும். கோவம் தான் நீங்க அப்படிதான் பேசுவீங்களா? ஏன் மனசு கோவம் வந்து அப்படிதான் பேசணும். போய் ஆடு குடிச்சாருங்க. பாடெல்லாம் முடிக்கூடாது. சரி வயிற்றுல பிள்ளை இல்ல வாழ்க்கையில தொல்லை இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது வராது சுத்தமா வராது. யாரு நானே இதுக்கு வேலை செய்யணும். நானே வேலை செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா மாமியாத்தா போய் ஆடு வந்து பெரிய ஆடெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. குட்டி ஆடெல்லாம் தம்பி வந்து இப்படி குண்டாக்குள்ள ஓட்டு எடுத்துட்டானுங்க. ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கழுவி விட்டுட்டேங்க வந்துட்டு. ஏன்னா தம்பி மாடு கழுவிட்டா அப்புறம் குட்டியும் கழுவி விட்டுட்டாங்க. அப்புறம் இங்க தோட்டத்துலயும் வேலை இருக்குங்க. தட்டை இருக்கணும், மசாலா இருக்கணும், தீவனம் போடணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்தாச்சுங்க. அப்புறம் ஆட்டையும் வந்து இன்னைக்கு கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் வந்துருச்சுங்க. இதெல்லாம் குட்டி. பெரிய ஆடெல்லாம் மேவு கட்டி இருந்தது. மாமியாத்தை புடிச்சிட்டு வந்தோடனே ஆடெல்லாமும் கழுவியாச்சுங்க. அதை நான் தான் கழுவுனேன். அந்த வீடியோல எடுக்க முடியல. நான் ஆளாளுக்கு ஒவ்வொரு பிஸியா இருந்தோம். மெயினா நானும் தம்பி தான் வீடியோ எடுப்பேங்க. ஆனா நாங்களுமே வேலையா இருக்கிறதுனால அதை எடுக்க முடியல. சரி நாளைக்கு நம்ம மாட்டு பொங்கல் எப்படி வச்சோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விளாக்ல பார்க்கலாங்க. அடுத்த வீடியோல அதை பார்க்கலாங்க.